ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2026க்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நீட் யூஜி 2026க்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்லிஸ்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிக்சர் வந்து ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும், அதாவது இந்த ஜனவரி மந்த் ஃபெப்ரவரி மந்த்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண ஃபோட்டோவே அப்ளை பண்ணலான்னா வேண்டாம், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 200 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். உங்களோட ஃபேஸ் வந்து ஃபுல்லி விசிபிளாக இருக்கணும். அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4x6 சைஸில் சேம் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண அதே ஃபோட்டோவை நீங்கள் வந்து 4x6 சைஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இங்கில் நீங்கள் வந்து சைன் பண்ணதை ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்லையோ ஜேபிஇஜி ஃபார்மேட்லையோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டோட ஃபிங்கர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஃபிங்கர்ஸோட தம் இம்ப்ரெஷன் அண்ட் அவங்க ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் வந்து கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ ஐடி இல்லைனா ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ உங்களோட ஆதார் கார்டில் இருக்க நேமும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் இருக்க நேமும் ப்ராப்பராக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ கிளாஸ் 10th சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட மார்க் ஷீட் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் கிளாஸ் 12th வந்து ஆல்ரெடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்ககிட்ட இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போவே நீட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்காது. ஸோ இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் கிளாஸ் 10th ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி முடிச்சவங்களா இருந்தால் கிளாஸ் 10th and 12th பிடிஎஃப் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கல் காப்பியும் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன்டு காப்பியும் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருக்கவங்க, இடபிள்யூசிஎஸ் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அண்ட் அடுத்ததாக பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிட்டிசன்ஷிப் இல்லைனா நேஷனாலிட்டி டாக்குமெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சிட்டிசன்ஷிப் இல்லைனா நேஷனாலிட்டி டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீட் யூஜி 2026க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் யூஜி 2026க்கான டோட்டல் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸை ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம்.